வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கஞ்சா எண்ணெய் பொதியை விடுவிக்க முயன்ற சுங்க பரிசோதகர் கைது. மட்டக்களப்பில் ஆண் குழந்தையொன்றை பெற்று காட்டில் வீசிய தாயார் தொடர்பில் தகவல். கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் இளவயது சகோதரர்கள் இருவர் வெட்டி படுகொலை. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை முகமது சாலிஹ் நலீம் ராஜினாமா செய்துள்ளதாக சபாநாயகர் அறிவிப்பு. பட்டுளந்த விவகாரத்தில் ஜேவிபியின் அநீதிகள் தொடர்பிலும் விசாரிக்கப்பட வேண்டுமென மனோ கணேசன் வலியுறுத்தல். அமெரிக்காவின் ஒரு பகுதியாக தாம் செயற்பட மாட்டோம் என கனடாவின் புதிய பிரதமர் அதிரடி. மட்டக்களப்பு சந்திவெளி மொரக்கட்டாஞ்சேனை காட்டை அண்டிய பகுதியில் வீசப்பட்ட நிலையில் ஆண் சிசு ஒன்றின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. இன்று காலை 9 மணியளவில் சடலம் ஒன்று இருப்பதைக் கண்டு பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கினர். இதனை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றதுடன் சந்திவெளி போலீஸ் நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் கொண்ட மொரக்கட்டாஞ்சேனை காட்டை அண்டிய பகுதியில் சிசுவின் சடலம் மீட்கப்பட்டது. போலீசார் சிசுவின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலை ஒப்படைத்துள்ளதுடன் சடலமாக மீட்கப்பட்ட சிசு இன்று பிறந்ததாகவும் சிசுவை பெற்றெடுத்து வீசிய பெண்ணை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் சந்திவெளி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கிராண்ட் பாஸ் கலனி திசகம பிரதேசத்தில் இன்று காலை இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர். 23 மற்றும் 24 வயதுடைய சகோதரர்கள் இருவரே இவ்வாறு வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலைக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் திருகோணமலையிலும் 2 வயோதிப பெண்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சாலிஹ் நலீம் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றில் பேசிய அவர் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஏறாவூர் நகரசபைக்கு போட்டியிடுவதற்காக தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்தார். இதன்படி அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக சபாநாயகர் இன்று நாடாளுமன்றில் அறிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட்ட முகமது சாலிஹ் நலீம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் என்பதுடன் முன்னர் ஏறாவூர் நகரசபை தலைவராக பணியாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பட்டுளந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை நாளை முதல் நாடாளுமன்றின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பொதுமக்கள் பார்வையிட முடியும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பட்டுளந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க நேற்று நாடாளுமன்றில் சமர்ப்பித்திருந்ததுடன் இந்த அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அப்போதைய அரசாங்கம் அந்த அறிக்கை தொடர்பாக எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் சபை முதல்வர் நேற்றைய தினம் நாடாளுமன்றில் தெரிவித்திருந்த நிலையில் நாளை முதல் குறித்த அறிக்கையை பொதுமக்கள் பார்வையிட முடியும் என சபாநாயகர் இன்று அறிவித்துள்ளார். மலேக மக்களுக்கான காணி உரிமையினை போராடியே பெற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் விசனம் வெளியிட்டுள்ளார். சஜித் பிரேமதாச உள்ளிட்ட தமது தரப்பு ஆட்சி அமைத்திருந்தாலும் சஜித் காணி உரிமையினை வழங்கியிருக்க மாட்டார் எனவும் அதனையும் தாம் போராடியே பெற்றிருக்க வேண்டும் எனவும் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். சஜித் பிரேமதாச மீது நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்துள்ள அவர் வெறுமனே வாயினால் மாத்திரம் பேசும் தரப்பினர் தாம் இல்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பட்டுளந்த விவகாரத்தில் ரணில் விக்ரமசிங்க மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் இடத்து நிச்சயம் விசாரிக்கப்பட வேண்டும் எனவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பட்டளந்த சம்பவம் ஜேவிபி கலவரத்தின் போது ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டிய மனோ கணேசன் ஜேவிபி கட்சியினராலும் பலர் கொலை செய்யப்பட்டதை குறிப்பிட்டார். ஜேவிபியினர் கொல்லப்பட்டதை மாத்திரம் விசாரிக்காமல் கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் அளிக்கப்பட்டமை தொடர்பிலும் விசாரிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பட்டுளந்தை தொடர்பில் மாத்திரம் விசாரிக்காமல் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக நடைபெற்ற இன அழிப்பு சம்பவங்களையும் விசாரிப்பதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் என மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். பட்டுளந்தை அறிக்கையினை ஜேவிபி விரும்பி சமர்ப்பிக்கவில்லை எனவும் அழுத்தம் ஒன்றின் காரணமாகவே சமர்ப்பித்துள்ளதாகவும் இதன்போது மனோ கணேசன் சுட்டிக்காட்டினார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் மனைவியும் மகனும் அவர்களுக்கு சொந்தமான வீட்டிற்கு திரும்பியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை என்றால் இந்த வாரம் அவரது சொத்துக்கள் முடக்கப்படும் என அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இம்முடிவின் காரணமாக தேசபந்து தென்னக்கோனின் மனைவியும் மகனும் அவர்களுக்கு சொந்தமான வீட்டிற்கு திரும்பியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அவர்கள் திரும்பி வந்ததை அறிந்ததும் வீட்டிற்கு
சென்று அவரது மனைவியிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். எனினும் தேசப்பந்து தென்னக்கோன் இருக்கும் இடம் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 15 நாட்கள் கடந்துள்ள நிலையில் அவர் எங்கு எவ்வாறு இருக்கின்றார் என்பது தொடர்பான தகவல்கள் எதுவும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை எனவும் போலீசார் அறிவித்துள்ளனர். 3 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய கஞ்சா எண்ணெய் பொதியை விடுவிக்க முயன்றதற்காக சுங்க பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் இருந்து மாலபே பகுதியில் உள்ள ஒருவருக்கு அனுப்பப்பட்ட குறித்த பொதியை சுங்க பரிசோதகர் விடுவிக்க முயன்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எனினும் 3 கிலோ 200 கிராம் கஞ்சா எண்ணெயுடன் அவர் கைது செய்யப்பட்டதாக சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணிப்பாளருமான சீவலி அருக்கொட தெரிவித்துள்ளார். கஞ்சா கையிருப்பின் மதிப்பு சுமார் 300 மில்லியன் ரூபாய் எனவும் கூறப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சுங்க பரிசோதகர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் சுங்க ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு கடந்த வருடம் ஆய்வுப் பணிக்காக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பேரி வில்மோர் ஆகியோர் சென்றிருந்தனர். ஒரு வார காலம் தங்கியிருந்து ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் ஸ்டார்லைன் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு இருவரும் பூமிக்கு திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி ஸ்டார்லைன் விண்கலம் ஆட்கள் இன்றி வெறுமையாக பூமிக்கு திரும்பியது. 9 மாதங்களுக்கு பின்னர் அமெரிக்க விண்வெளி வீரர்களை பூமிக்கு அழைத்து வர ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் நாசா நிறுவனம் இணைந்து விண்கலம் ஒன்றை அனுப்பியது. இந்த விண்கலம் இன்று அதிகாலை புறப்பட்டுள்ளது. இந்த விண்கலம் இன்றிரவு 11:30 அளவில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து எதிர்வரும் 19ஆம் தேதி வில்மோர் மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் இருவரும் குறித்த விண்கலத்தின் மூலம் பூமிக்கு திரும்புவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கனடாவின் புதிய பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட மார்க் கார்னி கனடா அமெரிக்காவின் ஒரு பகுதியாக ஒருபோதும் செயற்படாது என அறிவித்துள்ளார். கனடாவின் புதிய பிரதமராக நேற்று பதவியேற்றுக் கொண்டதன் பின்னர் நிகழ்த்திய உரையின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ஒருவர் கொண்டு செல்ல முடியாத வகையில் நம்மை நாமே கட்டியெழுப்ப வேண்டும் என கனடாவின் புதிய பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கு தமது அரசாங்கம் இன்னமும் நடவடிக்கை எடுக்கும் எனவும் உறுதியளித்துள்ளார். பிரதமராக பதவியேற்றதன் பின்னர் தமது முதலாவது சர்வதேச விஜயமாக அடுத்த வாரம் அவர் பிரித்தானியாவிற்கும் பிரான்சுக்கும் விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் வைத்தியசாலையில் பெண் வைத்தியருக்கு நிகழ்ந்த வன்கொடுமைக்கு நீதி வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்ற போதிலும் இந்நாட்டில் இராணுவத்தினரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட இசைப்பிரியாவிற்கு நீதி வழங்க ஏன் அரசாங்கம் முன்வரவில்லை என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்நாட்டில் ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அதற்கு ஏன் இந்த அரசாங்கமும் நாட்டு மக்களும் நடவடிக்கை எடுப்பதற்கு கொந்தளிக்கவில்லை? இனவாதம் இல்லை என்று சொல்லும் இந்த அரசாங்கம் தான் மோசமான இனவாதிகள். கடந்த கால அரசாங்கங்கள் தங்களை இனவாதிகளாக அடையாளப்படுத்திக் கொண்டு தமது செயற்பாடுகளை முன்னெடுத்தார்கள். எனினும் இந்த அரசாங்கம் இனவாதம் இல்லை என கூறுகின்ற போதிலும் முழுமையாக இனவாதத்திலேயே ஈடுபடுகின்றார்கள். இசைப்பிரியா ஒரு பெண் இல்லையா? இசைப்பிரியாவிற்கு இந்நாட்டில் நீதி தேவையில்லையா எனவும் இரா சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.